Hey hi guys, இன்னைக்கு நாம பார்க்க போறது டூலோ கான்டினென்ட் எபிசோட் 26 and once again இது உங்க நேரோ டைம் நம்ம சேனல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதில் ஆளுங்கதை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த எபிசோட்ல என்ன ஆயிருக்கும், நம்ம போட்டியை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா நிங் தான் அந்த போட்டியில கலந்துக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதோட அந்த எபிசோட் முடிஞ்சிருக்கும். அண்ட் இந்த எபிசோட்ல என்ன ஆகுதுன்னா, சொன்ன மாதிரியே இந்த தடவை நம்ம நிங் தான் களத்துல இறங்குறா. அவ போன உடனே என்ன பண்றான்னா, அவளோட சோல் பவர், அதாவது அந்த மந்திர கோபுரத்தை அவ வெளிப்படுத்துறா. அவகிட்ட இப்போ 4 சொல்றீங்க இருக்கிறனால அவளால ஸ்பீடா மட்டும் இல்லாம டிஃபென்ஸையும் அவளால பயன்படுத்த முடியும். நம்ம நீங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த போட்டியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவளோட சோல் பவரை வெளிப்படுத்தியிருப்பா. இதை பார்த்த உடனே ஆப்போனன்ட் என்ன பண்றான்னா, போட்டியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சோல் பவரை பயன்படுத்துறதுனால அவன் கம்ப்ளைண்ட் பண்ணுவான். அதுக்கு நடுவர் என்ன சொல்லுவாருன்னா, அவ சோல் பவரை வெளிதான் படுத்தினா, அதை வச்சு அவன் ஒன்னு அட்டாக் பண்ணலையே, அதனால அவ ரூலை மீறல, அதனால இப்ப நீங்க சண்டை போடலாம் அப்படின்னு சொன்ன உடனே 2 பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அவளோட ஆப்பனண்டோ லயன் சோல் பவரை கொண்டவன். நம்ம நீங்க பத்தி தான் தெரியுமே, வோவோட எல்லா டாக்டிக்ஸும் அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவ முதல்ல என்ன பண்றான்னா, ஒரு பாம்பை எடுத்து அவன் கிட்ட வீசுறா. அப்ப அந்த சமயத்துல அது வெடிச்சு அந்த இடமே புகை மூட்டமா மாறும். நண்பா என்னது அது, இதுக்கு முன்னாடி ஒரு பையன் வந்தானே, உனக்கு கூட அவனை பிடிக்காதே, அவன் அந்த இடத்துல கன் பவுடரை விட்டுட்டு போயிருக்கான். அததான் உன்னோட பொண்ணு இப்ப வெடிக்க வச்சிருக்கா. அதனாலதான் அந்த இடம் முழுக்க புகை மூட்டமா இருக்கு. ஆனா இந்த ஆப்போனன்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்து நம்ம நிங்கோட பிளான தெரிஞ்சுப்பான். அதனால அவன் உடனே அட்டாக் பண்ணும்போது இதை கவனிச்ச உடனே நம்ம பின்வாங்க அப்படின்னு எச்சரிக்கிறான். ஆனா நம்ம நிங்கோ பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனோட சேர்த்தி இவளும் வெளியில வரா. இந்த ஃப்ளவர் மாஸ்டர் என்ன சொல்லுவாருன்னா, 2 பேரும் கோட்டை விட்டு வெளியில போனதுனால இவங்க 2 பேருமே அவுட் அப்படின்னு அந்த நடுவர் வந்து சொல்லுவாரு. இதனால செம்ம காண்டாகி அந்த ஆப்போனன்ட் என்ன பண்ணுவானா, நம்ம நீங்க வந்து அட்டாக் பண்ண வருவான். ஆனா அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஜூக்கிங் ஒரே அடி அவன் தெரிச்சு போய் விழுவான். ஆனா அவன் மறுபடியும் இவங்களை அட்டாக் பண்ண வரும்போது அப்பதான் அந்த ஃப்ளவர் மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, நீ இப்படியே ரூலை மீறி சண்டை போட்டேன்னா உங்க டீமையே நான் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதனாலே அவன் வேற வழி இல்லாம அமைதியா போயிடுறான். அப்ப அந்த சமயத்துல தான் நம்ம நிங் அவங்க அப்பாவையும் அந்த ஸ்வாட் கிராண்ட் மாஸ்டரையும் அவ பாத்துருவா. என்னோட குடும்பம் என்னோட சண்டையை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அவங்க முகத்தை மறைக்கிறாங்க அப்படின்னு ஜூக்கிங் கேக்குறான். ஏன்னா எனக்கு தெரியக்கூடாதாமா. அப்ப அந்த சமயத்துல ஷின் வந்து என்ன சொல்றாருன்னா, என்னதான் இவங்க வின் பண்ணாலும் இன்னும் அவங்க அவங்களோட ஃபுல் பவரை வெளிப்படுத்தல. சரி பொறுத்திருந்து பாப்போம், அடுத்து வரவங்களாவது என்ன பண்றாங்கன்னு. இப்போ அடுத்த போட்டியாளரா நம்ம ஜூக்கிங் தான் போவா. ஆனா அவளும் தோத்து போயிட்டானா. நம்ம டீம்ல சண்டை போட அடுத்த போட்டியாளர் யாருமே இல்ல. அதனால மத்தவங்க வர வரைக்கும் நம்ம ஜூக்கிங் எப்படியாவது சமாளிச்சாகணும். அப்பதான் நம்ம எர்லாங் என்ன சொல்றாங்கன்னா, கவலைப்பட வேண்டாம், நான் அவங்களுக்கு ஒரு குறிப்பை விட்டுட்டு வந்திருக்கேன். யாரு கண் முழிச்சாலும் உடனே அதை பார்த்துட்டு அவங்க இங்க வந்துருவாங்க. இந்த மாதிரி இவங்க சொல்லும்போது அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹாங்க வந்து காட்டுவாங்க. ஏன்னா அவன் தான் முதல்ல முழிப்பான். ஆனா அவன் என்னடானா அந்த லெட்டரை பார்த்த உடனே திரும்பவும் படுத்து தூங்கிடுவான். இப்ப இந்த பக்கம் நம்ம ஜூக்கிங் கூட சண்டை போடுறதோ ஒரு பொண்ணுதான். ஆனா நம்ம ஜூக்கிங் இருக்காங்க இல்லையா, அவளை ஒரே அடியில அவளை வந்து அவுட் ஆக்குறா. ஆனா அவ அவுட் ஆகும்போது அவ என்ன பண்றான்னா, அவளோட ஒரு ஸ்பெல்ல நம்ம ஜூக்கிங் மேல போட்டுருவா. அதுக்கப்புறமா அடுத்த ஆப்போனன்ட் வருவான். அவன் என்ன பண்றான்னா, அவனோட ஸ்டோல் மார்ஷியல் சோலை பயன்படுத்தி நம்ம ஜூக்கிங் கூட சண்டை போடுவான். அந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஜூக்கிங் அவனை அட்டாக் பண்ண வரும்போது அவளால உணர முடியுது. ஏன்னா அவ வேகமா இல்ல. இதுக்கு எல்லாமே காரணம், இதுக்கு முன்னாடி போட்டி போட்டவ நம்ம ஜூக்கிங் மேல ஒரு ஸ்பெல்ல பயன்படுத்திடுவா. அந்த ஸ்பெல் இப்ப வேலை செய்யுது போல. இருந்தாலும் இந்த மாதிரி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஜூக்கிங் எப்படியோ ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த ஆப்போனன்ட்ட ஜெயிக்கிறா. இப்ப அதுக்கப்புறமா அந்த டீமோட கடைசி பிளேயரான அந்த டீமோட கேப்டன் அங்க வருவான். அவன் பேரு டீலாங். அவன் அங்க வந்த உடனே என்ன சொல்லுவானா, எங்க பாரு பொண்ணு, உனக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு, பேசாம சரண் அடைஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புற வழிய பாரு, நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன். ஆனா ஜூக்கிங் முடியாதுன்னு சொல்லி அவன் கூட வந்து சண்டை போட வரும்போது, ஆனா அவன் என்ன பண்றானா, நம்ம ஜூக்கிங்க அட்டாக் பண்ணி, இங்க பாரு என்னோட ஆன்ம சக்தி ஒரு கிங் காங், நீ ஒரு ஸ்பீட் பவர், சொல்ல போனா அது பலவீனம் தான் உனக்கு. ஆனா இப்போ உன்னால ஸ்பீடா கூட செயல்பட முடியாது, அதனால உன்னால என்ன டிஃபீட் பண்ணவும் முடியாது அந்த மாதிரி சொல்லி அவர் நேரா நடுவர் கிட்ட, இவளால சண்டை போட முடியாது அப்படின்னா நான் தானே வின் பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது அவ இன்னும் தோல்வியை ஒத்துக்கல. அதனால நீங்க சண்டை போட்டுதான் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. உடனே ஜூக்கிங்க சரண்டர் ஆக சொல்றாங்க. ஆனா நம்ம ஜூக்கிங் என்ன பண்றாங்கன்னா, சண்டை போட முடிவு பண்ணி அவள மாதிரி நிறைய இலூஷன்ஸ் அவ கிரியேட் பண்றா. ஆனா அவன் அசால்ட்டா அவளை அட்டாக் பண்ணி அந்த ஸ்டேஜை விட்டே அவ வெளியில அனுப்பிடுவா. இதனால நம்ம ஜூக்கிங்க தோத்து போயிருவா. இவ அப்படியே கட் பண்ண அங்கிருந்து நேரா நம்ம டைமா பய காட்டுறாங்க. அவ எந்திரிச்சு அந்த லெட்டரை பார்த்த உடனே நம்ம ஹாங்க கூட்டிட்டு வேக வேகமா போட்டி நடக்கிற இடத்துக்கு வரான். இப்ப அதே சமயம் இந்த பக்கம் ஸ்ரீலங்கா பள்ளிக்கூடம், அதாவது நம்ம டெவில் ஸ்கூல்ல
டிஸ்குவாலிஃபை பண்ண போறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பயங்கர வேகமா நம்ம டாங்சன் அந்த இடத்துக்கு வராரு. அவர் அந்த இடத்துக்கு வந்த உடனே என்ன சொல்றாருன்னா, நான் ஸ்ரீலங்கா பள்ளிக்கூடத்தோட மாணவன் டாங்சன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம டாங்சன் அங்க வந்தது மட்டும் இல்லாம அவரோட சோல் ட்ரிங்க்ஸ் அவர் வெளிப்படுத்துறாரு. எல்லாரும் அதை பார்த்து பிரமிச்சு போயிடுறாங்க. ஏன்னா அந்த டார்க் சோல் ட்ரிங்க் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அபூர்வமானது. நம்ம டாங்சன் அதை ரொம்ப சீக்கிரமாவே அதை எடுத்துட்டாரு. இந்த டீலாங் நம்ம டாங்சனை தாக்க வரும்போது உடனே நம்ம ஹீரோ அந்த ப்ளூ சில்வர் பிளான்ட்டை பயன்படுத்தி அவனை கட்டி போட்டு ஸ்டேஜை விட்டு வெளியில தோத்துறான். ஒரு நொடியில நம்ம டீம் அவன் ஜெயிக்க வச்சிடறான். ஆக்சுவலி நம்ம வோக்கு ஒண்ணுமே புரியல. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க, நாங்க எவ்வளவு நேரம் சண்டை போட்டோம், ஆனா நீ என்னடானா வந்து ஒரு நிமிஷத்துலயே மேட்சை முடிச்சிட்ட. ஆக்சுவலி நான் ரூல் படி தான் சண்டை போட்டேன். ரூல் என்ன, அவனை ஸ்டேஜை விட்டு வெளியில துரத்துனா நமக்கு தானே பாயிண்ட். அப்படிதான் நானும் பண்ணேன். இதுக்கு இடையில எதுக்காக அவன் கூட சண்டை போட்டு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். அட பாவி, முதல்ல நீ வந்திருந்தீனா நாங்க ஏன்டா இவ்வளவு அடி வாங்கிட்டு இருந்திருப்போம். மாஸ்டர் டாங்சன் ரொம்ப சுலபமா ஜெயிச்சிட்டான். அவன் அந்த போட்டியோட வீக்னஸை கண்டுபிடிச்சனாலதான் இவ்வளவு சீக்கிரமா மேட்சை முடிச்சான். சரி வா போலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த சமயத்துல தான் நம்ம டைமண்ட் பாய் அப்புறம் ஹாங் அவங்க வருவாங்க. மேட்ச் முடிஞ்சுதா, நம்ம தோத்துட்டோமா என்ன அப்படின்னு கேட்கும்போது, வாங்க சார் எப்ப வந்தீங்க, மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறமா வருவீங்க, நீங்க எல்லாம் ஒரு கேப்டனா, சரி போனா போகுது, இந்த தாட்டி நான் உன்னை விட்டுறேன், நாம இந்த தாட்டி ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கறத அவ சொல்றா. ஜூகிங் அடிப்பட்டதை பார்த்த உடனே டைமண்ட் பாய் என்ன நினைச்சான்னு தெரியல, அவளை தூக்கிட்டு போறான். நம்ம வாயை பொழந்து அதை பார்த்துட்டு இருக்கான். இப்ப இந்த சமயத்துல அந்த டீலாங்க் மேட்சை வின் பண்ண முடியாதனால அவ இவங்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறான். உன்னோட மன்னிப்பு ஒன்னும் எனக்கு வேணாம், உடனே உன்னோட தாத்தா கிட்ட நான் சொல்லதா சொல்லி அந்த டாங்சனை உடனே கொல்ல சொல்லு, அதுவும் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள. இப்ப அதே சமயத்துல நம்ம டாங்சன் நம்ம ஜியோவு கூட அந்த ஸ்வாந்தியான் கலையை பத்தி பேசிட்டு இருக்கும் போது அப்ப யாரோ ஒருத்தர் கதவை தட்டுறாங்க. நம்ம ஜியோவு என்ன பண்றானா, நான் போய் திறக்கிறேன் அப்படின்னு சொல்லி கதவு திறக்கும் போது அந்த இடத்துக்கு வந்தவர் நம்ம ஜியோவை மயக்கப்படுத்துறாரு. ஆக்சுவலி அது வேற யாருமே இல்ல, டீலாங்கோட தாத்தா. அவன் அப்போ அவனோட சோல்ரிங்க வெளிப்படுத்துறான். அவன் கிட்ட மொத்தம் 8 சோல்ரிங்க இருக்கு. அப்படி பார்த்தா டாங்சனால அவரை பீட் பண்ணவே முடியாது. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ என் கூட அமைதியா வந்துட்டீங்கன்னா நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன். இந்த மாதிரி சொல்லும்போது டாங்சனுமே என்ன பண்றானா, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க கூட போறான். இங்க பாரு தம்பி, என்னதான் இளவரசரோட மாமா என்ன வந்து உன்னை கொல்ல சொல்லி அனுப்புனாலும் நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நீ மட்டும் என்னை தாண்டி உள்ள போயிட்டீனா நான் உன்னை உயிரோட விட்டுறேன், இல்லன்னா நான் உன்னை கொன்றுவேன். உடனே நம்ம டாங்சன் எவ்வளவோ ட்ரை பண்ணி அவளை அட்டாக் எல்லாம் பண்ணி அவரை தாண்டி உள்ள போக ட்ரை பண்ணுவான். ஆனா அது எதுவுமே வேலைக்காக மாட்டேங்குது. சோ வேற வழி இல்லாம நம்ம டாங்சன் என்ன பண்றான்னா அவனோட அந்த ஹேமர் சோல்ரிங்க பயன்படுத்துறான். ஆனா அவர் அதை தடுத்து ஸ்கை ஹேமரா இதை சுதாரிச்ச உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, இன்னும் ஸ்கை ஹேமரா, என்னோட சோல் பவர் ப்ளூ சில்வர் பிளான்ட் தானே, உன்னோட பேர் என்ன? அப்பதான் அவன் சொல்றான் அவன் பேரு டாங்சன். என்னது டாங்சனா அப்படின்னா உன்னோட அப்பா பேர் என்ன? இப்ப அதே சமயம் இந்த பக்கம் நம்ம மாஸ்டர் கேங் டாங்சனோட ரூமுக்கு வராரு. ஆனா இந்த பக்கமும் அந்த வயசானவர் நம்ம டாங்சனை விடாம உன்னோட அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்ப அந்த சமயத்துல அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹெட் மாஸ்டர் காருவா இருக்கட்டும் அப்புறம் எர்லாங்கா இருக்கட்டும் அவங்கள அட்டாக் பண்றாங்க. ஆனா அவரு வந்து அவங்கள தடுத்து உன்னோட அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்ப மாஸ்டர் கேங் அந்த இடத்துக்கு வந்து, டேய் நீயா நண்பா, யாரு அவரு? எங்க பாரு நண்பா, நீ போ நான் பாத்துக்கிறேன். உடனே அவங்க போனதுக்கு அப்புறமா மாஸ்டர் டாங்சன் கிட்ட பேரை சொல்றாரு. நம்ம ஹீரோவும் அவரோட அப்பா பேரு சொன்ன உடனே அவரு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இதனால நம்ம டாங்சனும் ரொம்ப ஈஸியா அவன் வந்து உள்ள போயிடுறான். ஆனா அந்த ஆள் இருக்காரு இல்லையா, போற மாதிரியே தெரியல. நம்ம டாங்சனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் வந்து கெத்தா கேக்குறான், ஏன் பெரியவரே உள்ள போனாதான் என்ன விட்டுறேன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன ஆச்சு? ஆனா அவரோ உடனே நம்ம டாங்சன் முன்னாடி மண்டிட்டு, சின்ன குருவே அப்படின்னு அவர் சொல்றாரு. ஐயா என்ன பண்றீங்க? இங்க பாருங்க சின்ன குருவே, நான் தப்பு பண்ணிட்டேன். உங்களோட அப்பா தான் என்னோட மாஸ்டர். அப்பா அந்த இடத்துக்கு வந்த நம்ம வெனம் சோல் மாஸ்டர் முடிஞ்சு போன சண்டைய தடுக்கிற மாதிரி காட்டுறாராமா. யோ தாத்தா என்னையா பண்ண, அவரு நம்ம ஆளுங்க. உடனே நம்ம தாத்தாவும் என்ன பண்றாருன்னா அவங்கள எழுப்பி விடுறாரு. அவரும் கண் முடிச்ச உடனே, லிட்டில் மாஸ்டர் நான் உங்க கூட தனியா பேசணும். சரி நான் வெயிட் பண்றேன், பேசிட்டு வா. அப்பனா இவ இல்லாம நான் இருக்க மாட்டேன். ஓஹோ உங்க மனைவியா? இல்ல இவ என்னோட தங்கச்சி. ஓ அப்படியா? அப்படின்னா மாஸ்டருக்கு ஒரு பொன் குழந்தையும் இருக்கா என்ன? இல்லைங்க நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, இவன் என் கூட பிறந்த தங்கச்சி கிடையாது, ஆனா என் தங்கச்சி மாதிரி. ஐயோ மாஸ்டர் குழப்புறீங்களே, நான் இத பத்தி உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். முதல்ல என்னோட அப்பா பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் அதை சொல்லுங்க. லிட்டில் மாஸ்டர், உங்களோட அப்பா அதாவது என்னோட மாஸ்டர் என்னோட குடும்பத்தையும் என்னையும் காப்பாத்தினாரு. அந்த நாள்ல இருந்து நான் அவர் கூட தான் இருந்தேன். ஒரு நாள் மார்ஷல் ஆர்ட்ல சேர்ந்தவங்க மாஸ்டரை தாக்க வந்தாங்க. அது மாஸ்டருக்கும் தெரியும். அப்பதான் மாஸ்டர் என்கிட்ட சீகாட் தீவை கண்டுபிடிக்க சொன்னாரு. அந்த சமயத்துல நானும் எப்படியோ அதை கண்டுபிடிச்சு மாஸ்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அந்த சமயத்துல தான் எனக்கு ஒரு தகவல் வந்தது. மார்ஷல் ஆர்ட்ல சேர்ந்தவங்க மாஸ்டரையும் அவரோட மனைவியும் தாக்குனதா நான் கேள்விப்பட்டேன். உடனே நான் ஒரு நொடி கூட செலவு பண்ணாம வேக வேகமா அங்க போனேன். ஆனா நான் அங்க போறதுக்குள்ள உங்களோட அம்மா இறந்து போயிட்டாங்க. உன்னோட அப்பாவுக்கு பயங்கரமா அடிப்பட்டதா நான் கேள்விப்பட்டேன். ஆனா நான் போறதுக்குள்ள அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் அவரை
பார்க்கவே இல்ல. அப்பதான் நம்ம டாங்சன் அந்த கான்கோயா அகாடமியை பத்தியும் அந்த மியூட்டேஷன் ப்ராஜெக்ட் பத்தியும் அவன் சொல்றான். இது என்னோட அப்பா தான் பண்றாரு, அதுவும் மார்ஷல் ஆல பழி வாங்குறதுக்கு. இல்லப்பா, கண்டிப்பா உன்னோட அப்பா அப்படிப்பட்டவர் கிடையாது, இதுல வேற என்னவோ இருக்கு. அப்படி பார்த்தா நான் ஃபைனல்ஸ்க்கு போனாதான் உண்மை என்னன்னு எனக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் பெரியவரே, என்ன பத்தின விஷயம் யாருக்குமே தெரிய வேண்டாம், அதை மட்டும் பாத்துக்கோங்க. இப்ப உடனே நம்ம டாங்சன் அதுக்கப்புறம் பசங்க நம்ம தாத்தாவை பார்க்க வராங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி யோஷி என்ன பார்க்க வந்தான், என்னோட விஷம் சரியா போனது தெரியாம என்னையும் என்னோட பேத்தியும் காப்பாத்துறதுக்கு மருந்து தரேன்னு சொன்னான். ஆனா அதுக்கு பதிலா இறுதி போட்டியில அவங்க சொல்றத நாங்க செய்யணுமா. ஆனா இன்னைக்கு அவன் என் கூட பேசும்போது அவனை யாரோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அந்த சமயத்துல நான் என்னோட பவர்ஸை யூஸ் பண்ணி அவனோட மைண்ட கான்சியஸ்னஸ்க்கு கொண்டு வந்தேன். இப்ப அவனை நான் ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கேன். உடனே அவர் என்ன பண்றாருன்னா, அங்க போய் அவனோட மைண்ட ரிலீஸ் பண்றாரு. அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணும்போது அவன் சில உண்மைகளை சொல்றான். இங்க பாரு டாங்சன், நான் உன்ன மாதிரி தான் யாரோட கட்டளையை கேட்டு அதுக்கு தலையாட்டுற நான் தலையாட்டி பொம்மை. இதை யாரு பண்றாங்க, ஏன் பண்றாங்க, இது எதுவுமே எனக்கு தெரியாது. நான் அதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு உன்னோட உதவி வேணும். நாம நாளைக்கு போட்டி நடக்கிற இடத்துல மீட் பண்ணலாம். இப்ப அதுக்கப்புறமா அடுத்த நாள் நம்ம டீம் கான்கோயா அகாடமியோட போட்டியை வந்து பாக்குறாங்க. அப்ப யோஷி டீலாங் டீம் கூட சண்டை போடுறான். ஆனா அவங்கள ஒரே நொடியில பீட் பண்றான். இத்தனைக்கும் அவங்க எப்படி அவங்கள பீட் பண்ணான்னு கூட தெரியல, ஏன்னா அவனோட ஆன்ம சக்தி கண்ணுக்கு தெரியல. இதுக்கப்புறமா நம்ம டீம் என்ன பண்றாங்கன்னா, சண்டை முடிஞ்சிருக்கும் இல்லையா, அதுக்கப்புறமா அங்க போய் பார்க்கும்போது ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பாப்பாங்க. அப்பதான் நம்ம மாஸ்டர் கேங் வந்து என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, கண்ணுக்கே தெரியாத ஒரு பாக்டீரியாவை வந்து கண்டுபிடிக்கிறாரு. இப்ப அதே சமயத்துல நம்ம டைமர் பாய் ஜூகிங் கூட இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம மாஸ்டர் வந்து, நாளைக்கு நடக்க போற போட்டியில நீயும் ஃபீனிக்ஸ் பாயும் கலந்துக்க வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, போட்டி யார் கூட? 7 கிளான்ஸ் கூட, அது அந்த யானை படை, அவங்க கூட தான் நாளைக்கு நம்ம சண்டை போட போறோம். சரி, அது இருக்கட்டும், ஆனா நாங்க ஏன் அதுல வந்து பங்கேற்க கூடாது? ஏன்னா கான்கோயா அகாடமி கூட தான் உங்களோட 4வது போட்டி. அந்த ஸ்கூல்ல ஒருத்தன் மட்டும்தான் அந்த போட்டியில கலந்துக்கிட்டான், அது அந்த யோஷி. அவனோட பவர் என்ன, அவனோட ஆன்ம சக்தி எப்படிப்பட்டது எதுவுமே நமக்கு தெரியாது. அதனால நீங்க 2 பேருமே நம்ம டீமோட சீக்ரெட் ட்ரம்ப் கார்டு மாதிரி. கரெக்டான தருணம் வரும்போது நான் உங்களை பயன்படுத்துவேன். இப்ப அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நம்ம பசங்க எல்லாருக்குமே ஒரு ஷீல்ட், அதாவது ஒரு கவசத்தை அவர் உருவாக்குறாரு. அதை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த நாள் நம்ம டீம் புது கவசத்தோட மேட்ச்ல வந்து கலந்துக்கிறாங்க. இப்ப நம்ம டீமோட 2வது மேட்ச் வந்து எப்படின்னா 5 vs 5, அதாவது ஒவ்வொரு டீம்லயும் 5 பேர் சண்டை போடணும். உடனே நம்ம டீம் போகும்போது அவங்கள நம்ம டாங்சன் தான் வழி நடத்துறாப்ல. ஆனா அவங்க ஆப்போனன்ட் கிட்ட பயங்கரமான ஷீல்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ கிட்டயோ நம்ம வோவோட அந்த மேஜிக் ஃப்ரூட் தான் இருக்கும். அதை சாப்பிட்டு நம்ம ஹீரோ பறக்கும்போது ஜியோவும் ஜூகிங்கும் முதல்ல அட்டாக் பண்ணுவாங்க. ஓரமா இருக்கிற நம்ம வோ அவனோட இரும்பு கம்பியை வச்சு அந்த இடத்துல புகை மூட்டத்தை வர வைக்கும் போது அந்த இடத்துக்கு வந்த நம்ம நிங் அந்த இடத்துல பாம்பை தூக்கி போட்டு அந்த இடத்தையே வெடிக்க வைப்பா. உடனே நம்ம டாங்சன் அந்த டீம்ல இருக்கிற 2 பேத்து மேல அவரோட ப்ளூ சூரியர் பிளான்ட்டை பயன்படுத்தும் போது நம்ம பசங்க அவங்கள அடிச்சு ஸ்டேஜை விட்டு வெளியேற்றுறாங்க. இந்த சமயத்துல தான் நம்ம டாங்சன் மத்த 2 பேத்த ஸ்டேஜை விட்டு வெளியில அனுப்பிடுவாரு. கடைசியா ஒரே ஒருத்த மட்டும் தான் அந்த டீம்ல மிஞ்சி இருப்பான். அவனுக்கா என்ன பண்றதுனே தெரியல. அதனால அவனே பயந்து என்ன பண்ணிடுறான்னா அந்த போட்டியில இருந்து பின்வாங்குறான். இந்த போட்டியிலையும் நம்ம டீம் வந்து வின் பண்ணிரும். இப்ப அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ மாஸ்டர் கேங்க போய் பார்த்து நாங்க வின் பண்ணிட்டோம் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அப்பதான் மாஸ்டர் கேங் என்ன சொல்றாருன்னா, நான் யோஷியோட ஆன்ம சக்தி என்னங்கறத கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அது ஒரு பூஞ்சை, அது கண்ணுக்கு தெரியாத ஒரு பாக்டீரியா. இது ரொம்பவே ஆபத்தானது. இது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா கொடூரமான நோயை உருவாக்கும். ஆப்போனன்ட்டை ஒரே நொடியில கொன்றும். அது மட்டும் இல்லாம இந்த யோஷிக்கு இதை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கறதும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை நல்லா பிரமாதமாவே அவன் பண்றான். அதனால அவன் இதை பயன்படுத்தி ஆப்போனன்ட்டோட ஆன்ம சக்தியை அவனால பயன்படுத்த முடியும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, அவன் கூட மோதும் போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால அவன் உன்னோட ஆன்ம சக்தியை கட்டுப்படுத்தாம இருக்க நீ ஒரு பிளானை பயன்படுத்தணும். அந்த மாதிரி நம்ம மாஸ்டர் வந்து சொல்லும் போது இதோட இந்த எபிசோட் வந்து முடிவடையுது. அண்ட் இதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.